ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு மசால் தோசை சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது மசால் தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பாதி தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பாதி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மசிச்சுப்போம். நான் வந்து இந்த மாதிரி துருவிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து இந்த மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வாயில் வந்து படாது. ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ராவாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா லைட்டாக சும்மா வதக்கிப்போம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து இந்த மஞ்சத்தூள் வாடை நமக்கு அடிக்கக்கூடாது. அதனால் இந்த மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இதை கூட இதிலே போட்டுக்கிறேன். ரொம்ப இது பண்ணாதீங்க, சும்மா அந்த வாடை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி. அப்படியே போட்டால் மஞ்சத்தூள் வாடை இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இது பண்ணுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நான் அந்த வதக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அந்த மஞ்சத்தூள், உப்பு இது போட்டுட்டேன். தக்காளி, கொத்தமல்லி, அதை நல்லா மேஷ் பண்ணிப்பேன். உப்பு வந்து போதுமானு பார்த்துக்குங்க, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். இது வந்து இந்த தோசை மேலே நம்ம ஸ்பைஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை மிளகா, பூண்டு, புளி, அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அடிச்சுப்போம். புளி வந்து கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்புறம் தோசை வந்து புளிப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து தோசை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம மசால் தோசை ஊற்றுறதுக்கு மாவு, உருளைக்கிழங்கு மசாலா, மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்பைசி பேஸ்ட்டு, தோசைக்கல் போட்டுப்போம். கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நிறையா ஆயில் விட்டால் தான் தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டாக வரும். கல் வந்து லைட்டாக சூடு வந்தாலே போதும், ரொம்ப சூடு வர வச்சிடாதீங்க. ஏன்னா தோசை வந்து கொஞ்சம் பொறுமையாக வெந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. தோசை வந்து அடியில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து வேகட்டும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதில் மசாலா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா அடியில் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா அதில் வச்சுப்போம். இந்த சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க.
இதில் நான் பூண்டு வச்சு அரைச்சேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் கூட வச்சு அரைக்கலாம். இதே இதிலே வந்து வெங்காயம், பட்டை மிளகா, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பூண்டு வச்சு அரைச்சிருக்கேன். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை கொஞ்சமாக கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து வச்சுருவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ, கார்னர் வேணுமா கார்னர் வச்சுக்கோங்க. நான் சென்டரில் வைக்கிறேன். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இதை ரோல் பண்ணிடுவோம். நம்மளுடைய சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான மசால் தோசை ரெடி பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.